மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய செய்தியினுடைய தலைப்பு ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சொல்லுவோம், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. போன வாரம் தேவனுடைய வார்த்தை அது பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தையே முழு இருதயத்தோடு கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் நிச்சயமாய் அந்த வார்த்தை ஒரு பெரிய மாறுதலை செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தை பரலோகத்தில் இருக்கிற தேவனால் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேவன் தந்த வார்த்தை ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. சபைக்கு கூடி வருகிறதுல பல காரணங்களிலே ஒரு காரணம், நாம் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தும்படி இங்கு வருகிறோம். அந்த பலிகளில் முதல் பலி ஸ்தோத்திரம் செய்கிறது. ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வர்றோம், நன்றி செலுத்த வருகிறோம். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது கடைசி நாட்களில் நன்றி அறிதல் இல்லாதவர்கள் எழும்புவார்கள். அதாவது தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவராக அநேக ஜனங்கள் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி பலிகளை செலுத்த இந்த மகிமையின் வாசல் சபைக்குள் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களுக்கு இந்த அதிகாலை வேளையிலே ஸ்தோத்திர பலியை செலுத்துவதற்காக கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், பரிசுத்தவான்களுடைய தகுதி நன்றி செலுத்துவது. வாசிக்கலாம். எபேசியர் 5:3. எபேசியர் 5:3 தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு நம்ம போகலாம். 3வது வசனம், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, அது பின்பகுதி வாசிக்கலாம். ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்கு வசனம், அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதைகளும். 3 காரியங்கள் பரிசுத்தவானுக்கு தகுதி கிடையாது. என்ன சொல்றார்? வம்பிழுக்கிறது, மூடத்தனமாக பேசுறது, நக்கல் பண்ணுறது. நம்ம லாங்குவேஜில் சொன்னோம்னா வம்பிழுக்கிறது, மூடத்தனமாக பேசுறது, அப்புறம் நக்கல் பண்ணுறது, தகாதரி. அப்புறம் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஸ்தோத்திரம் செய்தலே தகும், நன்றி செலுத்துவது தகும். நான் ஒரு பரிசுத்தவான் என்று சொன்னால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். பரிசுத்தவான்களுடைய தகுதி 3-4 வாசி பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்போ ஒரு பரிசுத்தவான் இடத்துல நீ ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஸ்தோத்தரிப்போம், எல்லாம் வாய்களை திறந்து சத்தமாய் ஸ்தோத்தரிப்போம்னு சொல்கிறோன்னா, அந்த பரிசுத்தவானுடைய தகுதி என்னென்னா அப்படி சொல்ல வேண்டியதில்லை. அவன் சபைக்குள்ளே வந்த உடனே கரங்களை உயர்த்தி அந்த பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற தகுதியை போல அவன் நன்றி செலுத்த ஆரம்பிச்சிருவான். அதான் அவன் தகுதி. உலகத்தில் வம்பும் முட்டாத்தனமான பேசும் நக்களும் இருந்துச்சுன்னா அவன் சபைக்குள் வருகிற பொழுது அவன் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை அவன் செலுத்த மாட்டான். அவன் நினைக்கிறான், அந்த பரிசுத்தவான் அவன் நினைக்கிறான், என் தகுதி வம்பு இழுக்கிறது, முட்டாத்தனமாக பேசுகிறது, கேலி பண்ணுறது இதுதான். ஆனால் இல்லை, ஸ்தோத்திரம் செய்கிறதான் ஒரு பரிசுத்தவானுடைய தகுதி. அப்போ சபைக்குள் வந்தவுடனே ஆராதனையிலே முதலாவது இதை செய்கிறோம் என்றால் நாம் நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம்? நன்றி பாடல்களை பாடினோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது முதல் தகுதி, நான் பரிசுத்தவான் சொன்னால் நான் ஸ்தோத்திரம் செய்யணும். அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள், இந்த நாட்களில் சபையே நவீனமாயிடுச்சு. நான் சொல்கிறேன், மகிமையின் வாசல் சபையை நான் நவீனமாக விட மாட்டேன். நான் வசனத்தின்படி தான் செய்வேன். ஹல்லேலூயா.
இந்த நவீனம் எனக்கு தேவையில்லைங்க. புத்தி சார்ந்த காரியங்கள் தேவையில்லை, ஆவிக்குறி காரியங்கள் நமக்கு தேவை. ஆமென். சபை ஆராதனை ஆரம்பிக்கும் போது பாஸ்ட் முழங்கால் நிற்பார். விசுவாசிகள்லாம் ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே வந்துடுவாங்க. 8 மணிக்கு ஆராதனை, 7:45 விசுவாசிகள் வந்து பாஸ்ட் மேலே 2 கையை ஊதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். சபை உள்ள வர்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் முழங்காலில் நின்று அந்த பரிசுத்தவானின் தகுதியாக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. 8 மணிக்கு தான் ஆரம்பிப்பார் ஜெபத்தை. அதுக்கு முன்னால் அங்கே ஸ்தோத்திர ஜெபமே நடக்கும். இதுதான் சபையில் காணப்பட்ட காரியங்கள். இன்றைக்கு அது நவீனமாயிடுச்சு. ஆனால் நம்ம நவீனம் வேணாம், நம்ம வசனத்திற்கு திரும்புவோம். அல்லேலூயா. அப்படி தான் இருந்தது நம்ம சபை, நீ அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? என்ன செய்வாங்க? 7:45 பாஸ்ட் முழங்கால் நிற்பார். நின்று கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவார். யார் வர்றா யார் வரமாட்டா பார்க்க மாட்டார். 8 மணிக்குள்ளே எல்லா விசுவாசி சபைக்குள்ளே வந்துடுவாங்க. வர்றவங்கெல்லாம் முழங்கால் போட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 8 மணிக்கு பாஸ்ட் கண்ணை திறந்து இந்த ஆராதனைக்காக ஜெபம் பண்ணுவான்னு சொல்லுவார். அதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரங்கள் நடக்கும். அப்போது அப்படி தான் பரிசுத்தவான்களுடைய தகுதி ஸ்தோத்திரம் செய்தலாக இருந்தது. நல்லா கவனிங்க. நன்றி நிறைந்த இருதயம் உள்ளவர்களுக்கே தகும், பரிசுத்தவான்களுக்கு தகும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்ய ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்? நோ, இட்ஸ் பவர்ஃபுல். அப்போது அவர் சொல்ல பாருங்க, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அவர் ஸ்தோத்திரம் செல்லுகிறார். அப்புறம் சங்கீதங்கள் 50:23 வருவோம். சங்கீதம் 50:23 நாம் கடந்து வருவோம். சங்கீதம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 23வது வசனம். 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன். அப்போ பாருங்க, ஸ்தோத்திர பலியிடு 50:23 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தர் என்ன செய்கிறான்? நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தணுமா? நன்றி சொல்லுங்க. ஏசப்பா எல்லாம் கனமும் மகிமையும் உமக்கேன்னு சொல்லணும். ஸ்தோத்திரம் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. சரி, சங்கீதம் 66:20 அவன் பாருங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறது காரணம் சொல்கிறான். சங்கீதம் 66:20 66:20 வாசி. தேவனுக்கு அவன் சொன்னா பாருங்க, என் ஜெபத்தை நீங்கள் தள்ளலை ஏசப்பா, என் முது கிருபை என்னை விட்டு விலக்கலை, ஆகையினால உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ சவுலை விட்டு கிருபை விலகுச்சு. அவன் கிருபை இல்லாத கிரீடத்தை வச்சுருந்தான். அவன் கிருபை இல்லாத ராஜாவாக இருந்தான். கிருபை இல்லாத ராஜாவை செத்தான். இப்போ ஆண்டவர் சொல்கிறா, இவன் சொல்கிறான், என் ஜெபத்தை என்ன செய்யலை நீங்கள் தள்ளதை, உங்கள் கிருபை என்னை விட்டு என்ன செய்யலை விலக்கலை. இப்படி இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. என் ஜெபத்தை தள்ளாமலும் உமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு. அப்போ அவன் சொல்கிற இந்த தாவீது சொல்லுகிற ஸ்தோத்திரத்துக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறீங்க. நல்லா கவனிங்க. ரெண்டாவது, நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஜெபத்தை அவர் தள்ளலை, அவர் கிருபையை உங்களை விட்டு என்ன செய்யலை விலக்கவில்லை. ரைட். அடுத்து 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:6 1:6 1 கொரிந்தியர் 1:6 1 கொரிந்தியர் 1:6 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு போவோம். உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் சொல்லு. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். அப்போ கிருபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறார். ரைட், ஓகே. அப்புறம் 2 கொரிந்தியர் 4:15 போவோம். 2 கொரிந்தியர் 4:15 2 கொரிந்தியர் 4 தேவனுடைய மகிமை விளங்கத்துக்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி, கிருபை பெருகிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க பாருங்க. இப்போது இவைகளெல்லாம் என்ன செய்யப்படுதுன்னா, இந்த ஸ்தோத்திரம் செய்கிறதெல்லாம் பரிசுத்தவான்களுடைய தகுதி. பரிசுத்தவானுடைய நன்றி ஏசப்பான்னு சொல்கிறீங்கன்னா, எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது தகும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்தோத்திரம் சொல்கிறதுல 3 விதங்கள் இருக்குது. இதை என்னென்ன காரணத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோன்னு பார்த்தோம். இப்போ வேதத்தில் அப்படி என்னென்ன காரணத்துக்காக, கிருபைக்காக, என் ஜெபத்தை தள்ளலை, கிருபையை தள்ளலை, இப்படின்னா பார்த்தோம். எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி செலுவது, எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துறதை நீங்கள் வேதத்தில் நினைச்சிறீங்க
பார்க்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த ஸ்தோத்திரத்தில் 3 விதமான ஸ்தோத்திரங்கள் இருக்குது. மனுஷனை தேவன் உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குனார்னா, மனிதனை வந்து ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 பகுதிகளாக தேவன் உண்டாக்கினார். மனிதனுக்கு ஒரு ஆவி இருக்கிறது, அவனுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது, அவன் சரீரம் என்கிற கூட்டில் வாழ்கிறான். சொல்லுவோம், நான் ஒரு ஆவி மனிதன். சத்தம், நான் ஒரு ஆவி மனிதன், எனக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது, நான் சரீரம் என்கிற கூட்டிலே இருக்கிறேன். நல்லா கவனிச்சிங்களா? நான் ஒரு ஆவி மனுஷன், எனக்கு என்ன இருக்குது? ஆத்துமா இருக்குது, நான் சரீரம் என்கிற கூட்டிலே வாழ்கிறேன். அப்போது ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவியில் தான் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரட்சிப்பு இருக்குது. மறுபடியும் பிறந்தீங்கன்னா அங்கே தான் ரட்சிப்பு இருக்குது. நித்திய ஜீவன் உங்கள் ஆவியில் இருக்குது. உங்கள் ஆவியில் தான் தேவன் வாசமாக இருக்கிறார். உங்கள் ஆவியில் தான் ரெவலேஷன், வெளிப்பாடுகள், வேத சத்தியங்களை பற்றின வெளிப்பாடுகள் அங்கே கிடைக்கும். உங்கள் ஆவியில் உங்களுக்கு born again ஸ்பிரிட் இருக்கு இல்லையா? அந்த born again ஸ்பிரிட்டில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. அந்த born again ஸ்பிரிட்டில் தான் தேவகுமாரனாகி இயேசு ஜீவிக்கிறார். உங்களுடைய ஆவியில் தான் வெளிப்பாடுகள் இருக்கிறது. உங்கள் ஆவியில் தான் தேவனுடைய ரகசியம், இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை சொல்லித் தருகிற ரெவலேஷன் இருக்குது. இந்த ரெவலேஷனை ஸ்பிரிட் ஆஃப் காடில் தான் வெளிப்படுது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, எங்களுக்கோ தேவன் அவைகளை எங்களுடைய ஆவியில் வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். வெளிப்பாடு என்ன உண்டாகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆவியில். ஆவி மனுஷனில் உண்டாகும், மண்ட மூலையில் உண்டாகாது வெளிப்பாடுகள். மண்ட மூலையில் வெளிப்பாடுகள் உண்டாகவே உண்டாகாது. ஆவியில் தான் வெளிப்பாடு உண்டாகும். நான் செத்தேனா என் ஆவி என் சரீரத்தை விட்டு பிரியும். என் ஆவி என்ன செய்யும்? என் சரீரத்தை விட்டு பிரியும். ஹல்லேலூயா. அப்போ நான் மரிக்கும் பொழுது என் ஆவி போகும். அந்த ஆவியில் தான் நித்திய ஜீவன் இருக்குது. ரட்சிக்கப்படாதவங்களுடைய ஆவியில் நித்திய ஜீவன் இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஆவியில் நித்திய ஜீவன் இருக்கிறது. இந்த வசனம் எப்பொழுதும் உங்கள் ஆவியோடு தான் பேசும். இந்த வசனத்தின் அர்த்தங்கள் உங்கள் ஆவியிலிருந்து தான் வெளிப்படும். உங்களுடைய நித்திய ஜீவன் உங்கள் ஆவியிலிருந்து தான் வரும். நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், என் ஆவி பிரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, என் சரீரம் கிளாப்ஸ் ஆயிரும். நீங்கள் நினைக்கிறீங்க என் பலத்தில் நிற்கிறேன். இல்லை, தேவ ஆவியானவர் எனக்குள் வைத்திருக்கிற அந்த ஆவியின் பலத்திலே நான் நிற்கிறேன். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா உங்கள் ஸ்பிரிட்டில் இருக்குது. உங்கள் ஸ்பிரிட்டில் தான் வல்லமை இருக்கிறது. உங்கள் ஸ்பிரிட்டில் தான் பலன் இருக்கிறது. உங்கள் ஸ்பிரிட்டு தான் ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. அதான் உங்களுடைய ஸ்பிரிட்டு தான் வல்லமை உள்ளதாக இருக்கிறது, பலன் உள்ளதாக இருக்கிறது. உங்கள் ஆவியில் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. இந்த ஆவியில் தான் எல்லாம் இருக்குது. இந்த ஆவி அப்படி தான் இருக்குது பாருங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் ஆவியாக இருக்குது. அப்படின்னால உங்கள் ஆவியோடு தான் பேசும், நாட் யுவர் பிரைன். உங்கள் மாமிசத்தோடு இந்த வசனம் பேசாது. இந்த வசனம் மாமிசத்துக்குரியது அல்ல, இந்த வசனம் ஆவிக்குரியது. அதனால சின்ன வேதத்தை வாசிக்கும் பொழுது இதை ஆவியில் வாசிக்கணும். ஹியூமன் பிரெயினில் இந்த வேதத்தை வாசித்தீங்கன்னா இது இன்டலெக்சுவல், நாட் த ரெவலேஷன். வெளிப்பாடுகள் வருவதில்லை. ஸோ இந்த வேதத்தை வாசிக்கும் போது நீங்கள் எப்படி வாசிக்கணும்னு சொன்னால் ஸ்பிரிட், இந்த ஸ்பிரிட், அதுக்கு தான் நம்ம காரியங்களை வாசித்தோம். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் இன்டலெக்சுவலாக வாசிக்கலாம். நிறைய பேர் இன்டலெக்சுவலாக வாசிக்கிறாங்க, இன்டலெக்சுவலாக பேசுகிறாங்க, அறிவுபூர்வமாக பேசுகிறாங்க, அறிவுபூர்வமாக பிரசங்கிக்கிறாங்க, அறிவுபூர்வமாக கேட்குறாங்க. அறிவு குறைவுள்ளது. ஆனால் இந்த ஸ்பிரிட்டில் நீங்கள் பைபிளை வாசித்தீர்களானால் யூ ஆர் அண்டர் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியின் ஆளுகையின் கீழே நீங்கள் இந்த பரிசுத்த வேதத்தை வாசிப்பீர்களானால் தேவ பிள்ளைகளே, இதிலிருந்து வெளிப்பாடுகள் பெறப்பட்டு வரும். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். என் வாழ்க்கையை மாற்றுதுங்க. அது உங்கள் வாழ்க்கையை அது மாற்றும். நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த பிரசங்கங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். Not from the human thoughts, not from the flesh. It is coming from the Spirit of the Lord. Hallelujah. So spirit மனிதன் இருக்கிறானே, அவனுக்கு நான் இந்த வசனங்களை உணவாய் இந்த காலவெளியிலே தருகிறேன். இரண்டாவது, ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கு ஆத்துமா இருக்கு, ஒவ்வொரு குட்டி பிள்ளைக்கு ஆத்துமா இருக்கு. இந்த ஆத்துமாவில் என்ன இருக்குது என்று நான் சொல்ல போகிறேன்.
இந்த ஆத்துமாவில் என்ன சித்தம் இருக்கிறது. ஆத்தம் என்ன இருக்குது? சித்தம்னா தீர்மானிக்கக்கூடிய வல்லமை. பாருங்க, நான் மைக்கு கையில் பிடிச்சிருக்கேன், கையில் பிடிக்காம இருக்கலாம், நான் தீர்மானிக்கிற சக்தி இந்த 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 மைக் இந்த என்னுடைய ஆத்துமாக்கு இருக்கு. அதனால ஏசாண்டு சொன்னாரு, ஜீவ விருட்சத்தின் கனியை வைக்கிறேன், நன்மை தீமையை அறியத்தக்க கனியை வைக்கிறேன். நீ ஜீவித்திருக்கும்படி, ஜீவனுள்ள நாளால் நன்மையோடு இருக்கும்படி நீ தீர்மானம் பண்ணு. தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஆத்துமாவில் என்ன இருக்கிறது? எல்லாம் சொல்லுங்க, தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதைத்தான் சித்தம்னு சொல்லுகிறோம். என் சித்தம் அல்ல உம் சித்தம்னு சொல்றோம்ல. அப்ப என்ன சொல்றோம்? அந்த உம்முடைய வசனத்தின்படி நான் தீர்மானிக்கிறேன் என்று சொன்னீர்கள், அது ஆத்துமாவில் தான் இருக்குது. நல்லா கவனிங்க. அப்புறம் இந்த ஆத்துமாவில் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்துமாவில் உணர்வுகள், உணர்ச்சிகள் இருக்கிறது. இந்த ஆத்துமா சந்தோஷமா இருக்கும், இந்த ஆத்துமா துக்கமாக இருக்கும். இந்த ஆத்துமா துக்கமாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் அது அதுக்குள்ளே இருக்குது, இந்த ஆத்துமாக்குள்ளே இருக்குது. ரைட்டுங்களா? இந்த ஆத்துமாக்குள்ளே, நான் ஆத்துமா ஆவியை பற்றி சொன்னேன், இப்போ ஆத்துமாக்குள்ளே இருக்குது. ஒன்று நான் சொன்னேன், இந்த ஆத்துமாவில் சித்தம் இருக்கிறது, ஆத்துமாவில் உணர்வு இருக்கிறது. இந்த ஆத்துமாவில் தான் அந்த துக்கமும் சந்தோஷமும் இருக்குது. பாருங்க, துக்கம் இருக்குது, சந்தோஷம். இந்த ஆத்துமா களி கூறுகிறது என்று தாவீது சொல்கிறான். கர்த்தர் சொல்கிறார், என் ஆத்துமா கலங்குகிறது என்று சொல்லுகிறார். தாவீது சொல்கிறாங்க, என் ஆத்துமா இப்படி கலங்கி போயிருக்குன்னா, கலங்கவும் செய்யும், களி கூறவும் செய்யும். ஆத்துமா அது உணர்வின் பகுதி. உணர்வு இருக்குது. ரெண்டாவது என்ன இருக்குது? நான் இப்போ என்ன கிள்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெயினை நான் எங்கே உணர்றேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லலாம், இந்த உணர்வு எங்கே இருக்குன்னு, ஆத்துமாவில் இருக்கிறது. ஆத்துமாவில் செய்து இருக்குது. அப்போ பாருங்க, அந்த காரியங்களை அவர்கள் ரெண்டாவது ஆத்துமாவில் இருக்குது. ரெண்டாவது காரியம், ஆத்துமாவில் இந்த உணர்வு இருக்குது. மூன்றாவது காரியம், இந்த ஆத்துமாவிலே அறிவு இருக்கிறது. என்ன இருக்குது? அறிவு, இன்டலெக்சுவல். பாருங்க, அந்த அறிவை வளர்க்குறதற்கு தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடுறீங்க. பிள்ளைகளுக்கு அதை படிக்கணுன்றீங்க, இதை படிக்கணுன்றீங்க, இதை சொல்லித்தரீங்க, அதை சொல்லித்தரீங்க, அறிவை வளர்க்குறீங்க. பாருங்க எப்படின்னா வளர்க்குறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவே அறிவு. இந்த அறிவில் ரெண்டு இருக்கு. ஒன்று உலக அறிவு இருக்கு, இன்னொன்று வெளிப்படுத்தப்பட்ட அறிவு இருக்கு. சரி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஸோ உலக அறிவு எனக்குள்ள இருக்கும். நீங்கள் சபைக்குள் வரும்பொழுது தேவனை பற்றி வெளிப்படுத்தப்பட்ட அறிவும் உங்களுக்குள்ள இருக்கும். சொல்கிற புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நான் முதல் என்ன சொன்னேன்? ஆத்மாவில் என்ன இருக்குன்னு சொன்னேன்? சித்தம். ஒருத்தர் மட்டும் சொல்றீங்க. எத்தனை என்ன இருந்துச்சு? ரெண்டாவது, மூணாவது, ஆறு. சரி, நாலாவது என்ன இருக்குன்னு கேட்டீங்க? மனசாட்சி இருக்குது. என்ன இருக்குது? ஆச்சம் என்ன இருக்குது? மனசாட்சி ஆத்மாவில் இருக்கிறது. மனசாட்சி இருக்கா யாருக்காது? எங்கா பாஸ்டர் இருக்கு மனசாட்சி? அது செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. மனசாட்சி படப்படன்னு அடிச்சுக்கிறதா? சில காரியங்கள் அடிக்குதா அடிக்கலையா? சத்தியமாக தேவ சமூகத்தில் பொய் சொல்லக்கூடாது. இது சாதாரணமாக இல்லை. ரெவலேஷன் கீழே உட்காந்துருக்கீங்க, அடிக்குதா அடிக்கலையா? அப்படி அடிக்கலைன்னா பரிசுத்த இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் ஆத்துமாவின் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. நான் 4 விஷயத்தை சொன்னேன். என்னென்ன? சித்தம், உணர்வு, அறிவு, அப்புறம் மனசாட்சி. சரிங்களா? இப்போ இந்த ஆத்துமாவில் இந்த 4 காரியங்கள் இருக்குது. கவனிங்க, எல்லாரும் கவனிக்கணும். இங்கே இருக்க சின்னவங்க பெரியவங்க எல்லாம் கவனிக்கணும். 4 காரியங்கள் இருக்குது இந்த ஆத்துமாவில். அப்போது இந்த ஆத்துமாவில் 4 காரியம் இருக்குதா? இப்போ சரீரத்துக்கு வருவோம். சரீரத்து என்ன இருக்குது? சரீரம் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, கண், வாய், மூக்கு எல்லாமே இருக்குது. இதில் இங்கே பாருங்கள், செவித்திறன் இருக்குது, கேட்குற பார்க்குற காரியம் இருக்குது, உணர்வு, சாப்பாடு சாப்பிடும்போது உணர்கிற உணர்வு இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது? தொடு உணர்வு எல்லாமே இருக்குது. சரிங்களா? இப்போ தான் ஆவி, ஆத்துமா, சரீரம். அப்போ உங்களுக்கு இத்தனை காரியம் இருக்குது. என்ன இருக்குது? இத்தனையும் சேர்ந்தவன் தான் ஒரு மனிதன். அல்லேலூயா. இத்தனையும் உயிரோட்டமாக இருந்தால் அவன் தேவ மனிதன். அல்லேலூயா. இத்தனையும் உயிரோட்டமாக இருந்தால் அவன் தேவ மனிதன். சரி, இப்போ இந்த ஸ்தோத்திரம் சொல்கிறது தானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம் சொல்கிறது தானே படிச்சுட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லும்போது என்ன செய்வீங்க? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரொம்ப முடியலையா? ஒரு 1000 தோத்திர பலி எடுத்து நான் 3000 தடவை தோத்திர பலி சொல்கிறேன். நல்லது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி சொல்கிறவங்கன்னா நான் குறை சொல்லலை. ஸ்தோத்திரம் சொல்கிறீங்க, அது எதில் உண்டாகிறது என்று பார்ப்போமானால் அது சரீரத்தில் உண்டாகிற ஸ்தோத்திர பலி. வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு போவோம். எபிரேயர் 13. கவனிங்க, வேத வசனத்துக்கு திரும்பவும். எபிரேயர் 13
15 வாசிக்கலாம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எப்பொழுதும் தேவனுக்கு. ஆனால் அந்த ஸ்தோத்திர பலி செலுத்துவது ஆகையால்னு போட்டிருக்காரு. ஆகையால் அதுக்கு மேலே நாடி வாசிப்போம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். இந்த பூமி உனக்கு நிலையானது இல்லைப்பா, இனி புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் வரப்போகிறது, அதை நாடி தேடுகிறபடியால் ஆகையால் இயேசுவின் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவர் மூலமாக எப்பொழுதும் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்த கடவோம். இது இந்த ஸ்தோத்திரம் எங்கே உண்டாகுதுன்னா உங்கள் வாயில் உண்டாகுது. நிறையா பேர் வாயில் ஸ்தோத்திரம் பண்ணுறதோட நின்றுறோம் பாருங்க, அதான் தெரியும். அதுக்கு மேலே தெரியாதுல்ல. அதுக்கு மேலே யார் சொல்லி தந்தது, யார்கிட்ட கேட்டீங்க? டீச்சபிள் ஸ்பிரிட்டாக இருக்குது, டீச்சிங் ஸ்பிரிட் தான் இருக்குது பாருங்க. யாருக்காவது போதிக்கணும் இல்லை, யார்ட்டையாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? யூ ஆர் பிளஸ்ஸட். அல்லேலூயா. கற்றுக்கணும்னு நினைக்கிறவன் வளருவான், கற்று தரணும்னு நினைக்கிறவன் வளரவே மாட்டான். அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது? 1000 தோத்திர பலிகள் சொல்லணும், நல்லது. கத்தர் இது எப்படி சொல்லப்படுதுன்னா, உங்கள் சரீரத்திலே தேவனை ஸ்தோத்திர பலியிட்டு தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா. தப்பே கிடையாது. சரியா? ஜபத்தை நம்ம ஆரம்பித்தாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஏசப்பா சோதரம் சோதரம் சோதரம். அமைதியாக இருந்தீங்கன்னா நான் சொல்லி எல்லாம் வாயில திறந்து கத்தரை ஸ்தோத்தரிப்போம். வாயத்தன் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது சொல்கிறீங்க இல்லையா? இதுதான் சரீரத்திலே கத்தரை ஸ்தோத்தரிப்பது. அல்லேலூயா. இது தேவையான நிச்சயம் தேவை, நிச்சயம் தேவை, நிச்சயம் தேவை. நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு என்னது? என்னது? என் ஆத்துமாவே கத்தரை. ஆமாம். இப்போ நம்ம சரீரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறத பார்த்துட்டோம். அப்போ நம்முடைய ஆவி ஸ்தோத்திரம் பண்ணுதா? ஆமாம், ஸ்தோத்திரம் பண்ணுது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு 1 கொரிந்தியர் 14:16. 1 கொரிந்தியர் 14:16. எல்லாம் சேர்ந்து வசனத்தை எடுத்து இல்லை எடுங்க. 14 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:16 சேர்ந்து வாசிங்க. இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும்போது, எல்லாம் அன்னைக்கு பாச பேசுங்க. ரிகாபாதா ராபாலா பேசுங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க ராபா ராதாலா காபா ராதாலா பாராதாலா ரிகாபா ராதானா மாமா ரீதாலாபா. ஓகே, நீங்கள் ஆவியில் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நீங்கள் ஆத்துமா சரீரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க, ரொம்ப நல்லதுன்னு மட்டும் விடலை, உன் ஆவியும் ஸ்தோத்திரம் பண்ணட்டுன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் ஆவி ஸ்தோத்திரம் அன்னி வாசி பேசும்போது என்ன பண்ணுறீங்க? ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க. நீங்கள் சில நேரம் மாமிசத்தில் ஸ்தோத்திரம் பண்ண தெரியலன்னா ஆவியில் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கலாம் வேண்டுறோம்னு. சில நேரம் ஆண்டவர் பிதாவாகிய தேவன், உங்கள் ஆவி பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் என்னை ரட்சித்தீரே ஸ்தோத்திரம், எனக்கு நன்மை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், சிலருக்கு அற்புதங்கள்லாம் கத்தர் செஞ்ச உடனே, அற்புதங்கள் புத்தி கேட்டாத அற்புதங்கள்லாம் செஞ்ச உடனே அவங்க இயேசுக்கு நன்றியாக இருக்க மாட்டாங்க, நன்றி சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆவியானவர் என்ன செய்வார்? அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செஞ்சீங்க, நன்றி ரிக்காபா தக்கபா லக்கபான்னு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. இது ஆவியில் ஸ்தோத்திரம் பண்ணுறது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? டெய்லி 5 நிமிஷம் உங்கள் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துங்க. 5 நிமிஷம் ஆவிலே நிறைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போ விடுபட்டிருக்க பகுதி என்னது? ஆத்துமா. போமா சங்கீதங்களின் புஸ்தகம் வாசிக்குவோம். சங்கீதம். என் ஆத்துமாவை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. இங்கே வசனம் சொல்லுது, ஆத்துமா தான் ஸ்தோத்தரிக்க சொல்லுது. உங்கள் வாயா ஸ்தோத்தரிக்க சொல்லுது? என்னங்க சொல்கிறீங்க? ஆத்துமா தானே கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுது, வாய் ஸ்தோத்தரிக்குது. நான் சொல்கிறது புரியலையா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? என்ன புரியுது? ஆத்துமா தானே ஸ்தோத்திரம் பண்ணுது. நீங்கள் வாய் திறந்து என்ன ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரன்றீங்க. அப்போ வசனத்தையே மாற்றிட்டோம். நம்ம தான் வாயில் எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி உதடுகளிலே ஸ்தோத்திரம் பண்ணிட்டோமே. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி ஆவியில ஸ்தோத்திரம் பண்ணிட்டோமே. இப்போ சொல்லுது ஆத்துமாவே ஸ்தோத்திரின்னு சொன்னா, நீங்க என் ஆத்துமாவே கத்தரி, வாயில ஸ்தோத்திரம் பண்ணாதப்பா, ஆத்துமால ஸ்தோத்திரம் பண்ணு. என் ஆத்துமாவே வாயில ஸ்தோத்திரம் பண்ணாதப்பா, ஆத்துமால ஸ்தோத்திரம் பண்ணு. என் ஆத்துவே வாயில ஸ்தோத்திரம் பண்ணாதப்பா, ஆத்துமால ஸ்தோத்திரம் பண்ணு. இப்போ நீங்க ஆத்துமால எப்படி ஸ்தோத்திரம் பண்றது?
இட் இஸ் சேலஞ்ச். இதுதான் சேலஞ்ச். நீங்கள் அந்நிய பாஷையிலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்கள், வெரி ஈஸி. 1000 ஸ்தோத்திரம் உதடுகளால் பண்ணுவீர்கள், வெரி ஈஸி. ஆனால் உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற உணர்வோடு, தேவ சித்தத்தோடு, அறிவோடு, மனசாட்சியோடு, அந்த முழு ஆத்துமாவோடு கர்த்தரை ஆத்துமாவிலே ஸ்தோத்தரிப்பது என்பது சேலஞ்ச். அதை பண்ணுகிற மனிதன் மிகுந்த பலனுள்ளவன். அல்லேலூயா. எப்படிங்க ஆத்துமாவில் ஸ்தோத்திரம் பண்ணுறது? ஆத்துமாவில் ஸ்தோத்திரம்னா சத்தம்னா வெளியே கேட்காது, அந்நிய பாஷை சத்தமும் கேட்காது, ஸ்தோத்திர சத்தமும் கேட்காது. உங்கள் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும். இந்த ஆத்துமா எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆவியோடு இணைந்து இருக்கிறது. சொல்லுவோம், இந்த ஆத்துமா ஆவியோடு இணைந்து இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வருகையின் பொழுது இல்லை நீங்கள் மறிச்சிங்கன்னா உங்கள் சரீரம் மட்டும் தான் அங்கே கிடக்கும், இந்த ஆவியும் ஆத்துமாவும் பிரிஞ்சு போகும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? அந்த உங்கள் நினைவுகளெல்லாம் உங்கள் கூட தான் வரும், உங்களுடைய உணர்வுகள்லாம் கூட வரத்தான் செய்யும், எல்லாம் வரும். நீங்கள் யாருன்னு தெரியும், உங்கள் சுற்றி இருக்கவங்க யாருன்னு தெரியும், உங்கள் பாஸ்ட் யாருன்னு தெரியும், உங்கள் பாஸ்டமாக யாருன்னு தெரியும், உங்கள் பிள்ளைகள் யார், எல்லாம் நீ செத்தா எல்லாம் மறந்து நினைக்காதீங்க, எல்லாமே தெரியும். இந்த ஆத்துமா ஒரு ரெக்கார்டு பெட்டி மாணிக்க போன வாரம் சொன்ன தேவத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். ஆவி ஸ்தோத்திரம் பண்ணதா ரிக்கபா ராபா ராபா லாபா நான் ஸ்தோத்திரம் பண்ணலாம், மேபி பக்காபா ராபா ஸ்தோத்திரம் பண்ணுறேன், வாயில் ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவர் எனக்காக ஸ்தோத்திரம். என் ஆத்துமா ஸ்தோத்தரிக்கிறது தான் பெரிய விஷயம். அதெல்லாம் சித்தம், உணர்வுகள், மனசாட்சி, அப்புறம் அறிவு. சரிங்களா? இந்த அறிவு இந்த 4மே இங்கே இருக்குது பாருங்கள். இந்த அறிவை இந்த 3ல் இந்த அறிவு வளர்க்குறதுக்காக நம்ம பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுற நேரம் எவ்வளவு? காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த அறிவு வளர்க்குறதுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிறீங்க. எடுத்து வச்சுக்கிட்டு படி படி படி, நல்லது, படிக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் இன்னொரு அறிவு இருக்குதே, தேவனை பற்றி அறிகிற அறிவு. அதில் ஏதாவது பிரயாசம் பண்ணுறீங்களா? அது ஒரு வசனம் போதும் போதும் போதும். சாப்பிடும்போது ஒரு வசனம் சொல்லு போதும், மிச்ச நேரம் நீ வா சொந்த அறிவை வளர்த்துக்கோப்பா. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லைன்னா 2 அறிவு வேணும். உலக அறிவு கண்டிப்பாக வேணும், நல்லா படிக்கணும். அதே நேரத்தில் அதை காட்டிலும் தேவனை பற்றின அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா. அதான் ஸ்ட்ராங். இப்போ ஆத்துமாவே சங்கீதம் 103க்கு போவோம். இந்த சங்கீதக்காரன் இருக்கான் பாருங்க, இவர் வந்து இவரை சொல்லி இவர் வந்து தாவீதை வந்து நான் சொல்லுவேன் ஒரு மேன் ஆஃப் காட், ஒரு தேவ மனிதன். தேவனோடு நடந்து அவர் கற்றுக்கொண்ட காரியங்களைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த மகிமையின் வாசல் சபைக்கு தருகிறார். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். 103ஆம் சங்கீதத்துக்கு போவோம். எல்லாம் சொல்லுவோமாவா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். உங்கள் ஆத்துமா என்ன செய்யணும்? உங்கள் ஆத்துமா என்ன செய்யணும்? உங்கள் ஆத்துமா என்ன செய்யணும்? ஆமாம், உங்கள் ஆத்துமா ஸ்தோத்தரிக்கு. இந்த ஆத்துமா எப்படி ஸ்தோத்தரிக்கிறது? உங்கள் ஆத்துமாவில் கர்த்தரை எப்படி ஸ்தோத்தரிக்கின்றதை நம்ம பார்க்க போகிறோம்.